மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 85வது பிறந்த நாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் பேக்கரும்பு பகுதியில் அவருக்கு நினைவிடம் அமைப்பதற்கான கட்டுமான பணிகள் இன்று துவங்கியுள்ளன. இதுகுறித்து பேக்கரும்பு பகுதியில் இருந்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பாலா. இந்தியாவினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய 85வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட உள்ள நிலையில் அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் அடுத்துள்ள பேக்கரும்பு பகுதியில் மத்திய அரசு 50 கோடி ரூபாய் நிதியில் இன்று மணிமண்டபம் அமைக்கிறதுக்காக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான பணிகளுக்காக தற்பொழுது இந்த பகுதியில் கட்டுமான பணிக்காக கற்கள் மற்றும் செங்கல்கள் தற்பொழுது இங்கே பகுதியில் கொட்டப்பட்டுள்ளன. இன்னும் இன்று சரியாக ஒரு 10:30 மணி அளவில் அவருடைய சகோதரர் மரைக்காயர் முத்துமிரான் லபை மரைக்காயர் அவர்கள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் இந்த மண்டபம் கட்டுமணியை தொடங்கி வைக்க உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இந்திய இராணுவத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி கழகத்தினுடைய பொறியாளர்கள் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். அவர்களும் இந்த பணியில் கலந்து கொள்ள உள்ளனர். அது தவிர அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு ராமேஸ்வர பகுதியில் உள்ள பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர். அதைத் தொடர்ந்து இந்த ஊர் பொதுமக்களும் இந்த அவருடைய நினைவிடத்தில் சரியாக ஒரு 10 மணி அளவிற்கு மேல் அஞ்சலி செலுத்துவார்கள் என தெரிய வருகின்றது. தற்பொழுது அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தற்பொழுது இந்த பகுதியில் வரும் யாத்திரைகள் அனைவரும் தற்பொழுது அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி செல்கின்றனர். தந்தி செய்திகளுக்காக பேக்கரும்பு பகுதியிலிருந்து கேமராமேன் மதனுடன் பாலா.